இந்த காட்சியை பாருங்க. தம்பி, நீங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லிமா? ஓனர் இந்து. சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? எல்லா மக்களும். பிறகு ஹலால் பண்றீங்க? ஹலால் பண்ணது அது முஸ்லீம் உடம்படி ஓடி தானே பண்றீங்க, ஏன் பண்றீங்க? இப்ப நாங்களாம் எப்படி சாப்பிடுறோம்? அவங்களும் வரணும் அப்படின்னா எல்லா மக்களும் வராங்க. அப்போ நாங்க வரமாட்டோம்ல. அப்போ ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஏன் ஒரு நிமிஷம் இருங்க. ஹலால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சொல்லலை, ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர், அவரும் அதுவும் டாக்டர், ஒரு மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போங்க. நோய்களுக்கும் இந்த ஹலாலுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஹலால் அப்படின்னா உணவு, மட்டன், மீன், ஆடு வெட்டுறது அப்படி இல்ல. என்ன திருக்குறான் சொல்லுது அப்படின்னா, வலி தெரியாமல் வெட்டப்பட வேண்டும். தாவரங்களை வெட்டும் போது ஏற்படக்கூடிய வலிகளை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. ஹலால் உணவு மட்டும்தான் நீங்க சாப்பிட வேண்டும். அசைவமா இருந்துச்சுன்னா இதுல மத பாகுபாடு தயவு செய்து வேண்டாம். நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், நான் ஹிந்து அதெல்லாம் கிடையாது. ஹலால் தான் கவனமா கேட்கணும். தயவு செய்து இது மிக முக்கியம். ஹலால் அப்படின்னா வலி தெரியாம அது உணவுக்காக நம்ம வெட்டப்படணும். அந்த விலங்கு இதுதாங்க உண்மையான நிதர்சனமான உண்மை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்து முஸ்லீம் இந்த எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. இப்பதான் புதுசா முளைச்சிட்டு வராங்க. இவங்களெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய சகோதரர்கள், உடன்பிறவா சகோதரர்கள், அவங்களே வந்து பார்த்துக்கிடுவாங்க. அதனால நம்ம கோவப்பட தேவையில்லை. இவருக்காக ஒன்னே ஒன்று தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது நான் சொல்ல மாட்டேன், எங்க அண்ணாச்சி சொல்லுவாரு. நாங்க வரமாட்டோம்ல. அப்போ சாவுல புளிய மக்களுக்கு சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில.